அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சகோதர் பிஜே அவர்களிடத்தில் ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அது எந்த ஹதீஸ் என்று சொன்னால், தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே 3320வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா வக்கிய துபாபு ஃபி ஷராபி அகதிக்கும் பல் எகுமிசு, உங்களில் எவருடைய பானத்திலாவது விழுந்து விட்டால் அதை அவர் அதில் அமிழ்த்தட்டும், பிறகு அதை வெளியே எடுத்து போட்டு விடட்டும். ஏனெனில் அதன் 2 இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் இருக்கிறது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் பல கித்தாபுகளில் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர் சரியான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை இப்படி ஒன்று வந்திருக்குது. அப்போ விழுந்த அந்த பானத்தை நாம் பருகலாமா, அமுக்கி தூக்கி போட்டுட்டு பருகலாமா, குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுகின்ற நேரத்தில் சகோதர் பிஜே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஹதீஸ் தொடர்பாக வரக்கூடிய செய்தியை எடுத்து ஆய்வு செய்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன ஆய்வு செய்து பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, திருமறை குரானில் வல்ல அல்லாஹ் 7வது அத்தியாயத்தினுடைய 157வது வசனத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி விவரிக்கிறான். அப்படி விவரிக்கக்கூடிய நேரத்தில் வயு ஹில்லு லக்கும் தையிபாத் வயு ஹர்ரிமு அலைஹும் ஹபாயிஸ், இந்த தூதர் எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை, இந்த நபியை அவர்கள் பின்பற்றுகின்றனர். தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றனர். இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுவார், தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறார், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார், தூய்மையற்றவைகளை அவர்களுக்கு தடை செய்கிறார். வயு ஹில்லு லஹும் தையிபாத் வயு அர்ரிமு அலைஹும் ஹபாயிஸ், தூய்மையானவற்றை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு, தூய்மையற்றவைகள் அசுத்தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தடை செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஈயை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டமையானால் அது தூய்மையற்றவையாக இருக்கிறது, அது அசுத்தங்களை பரப்பக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஏராளமான ஆதாரங்களை எடுத்து வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது ஏராளமான கெடுதிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு மலத்திலேருந்து போய் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் அதில் அதனுடைய அசுத்தம் ஒட்டி கொள்ளுகிறது. அப்போ ஈயை பொறுத்த வரைக்கும் அது அருவறுக்கத்தக்கக்கூடியதாக இருக்கிறது, பல 100 வகையான நோய்களை பரப்பக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து முன்வைத்து குரானுக்கு குரான் சொன்ன அடிப்படையில் தூய்மை அற்றவை என்று சொல்லி நிறுவியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இதை நமக்கு தடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை என்ன பண்ணியிருக்கிறாங்க பீஜ் அவங்க விளக்கியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மார்க்க அடிப்படையில் இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தையும் கூடுதலாக செய்தியை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மார்க்கம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகளை சோதித்து பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் குலூலா அகதுன்னு என்ன பண்ணப்படும், அதை ஓதுவதன் மூலமாக நமக்கு சில நன்மைகள் ஏற்படும் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை நம்ம சோதித்து பார்க்க முடியாது. அதே நேரத்தில் மெட்டீரியல் சம்பந்தமாக சொல்லப்படும் என்று சொன்னால் அதை நம்ம சோதித்து பார்க்கலாம். அப்படி சோதித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இது அசுத்தமாக இருக்கிறது, அருவறுக்கத்தக்கதாக இருக்கிறது, தூய்மையற்றவையாக இருக்கிறது, தூய்மையற்றவே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தடுத்து இருக்கிறார் என்று சொல்லி தெளிவான வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகியின் அடிப்படையில் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி மேற்கொண்டு ஒரு ஹதீஸையும் மகரந்த சேர்க்கையினுடைய ஹதீஸையும் எடுத்து வைத்து விலக்கியும் இருக்கிறாங்க. இப்போ இப்படி விலக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு பதில் சொல்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், சலஃபுகளுடைய கல்லை ஏஜென்ட்டாக செயல்பட்ட ஏற்கனவே டிஎன்டிஜே என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்திலிருந்து துரத்தி விரட்டப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட அப்பாஸ் அலி என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன், இவருக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன், இவருக்கு நான் பதிலடி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார். அதாவது ஒரு விஷயத்தை நாம் வைக்கக்கூடிய நேரத்தில், ஆய்வு செய்து வைக்கக்கூடிய நேரத்தில் இவர் அதை அழகிய முறையில் விமர்சனம் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பதிலடி என்று சொல்லி அந்த சம்பந்தமான ஹதீஸை நாங்கள் நிறுவுகிறோம் என்று புகுந்த அப்பாஸ் அலி ஏராளமான விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சகோதர் பிஜே அவர்களை திட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை என்ன பண்ணியிருக்காரு, அது சொல்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம்.
மிக முக்கியமாக அவர் கொடுத்த பதிலடியில் முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், அவர் வந்து மார்க் அடிப்படையில் இதை நிறுவுவதற்கு என்ன சொல்கிறார், அதான மிக முக்கியம். மார்க்க ரீதியாக என்ன சொல்லுகிறார், அது சரியாக இருக்குதா தப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்து அதை நம்ம சரியான முறையில் ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் நிறுவாரையானால் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அது அத்துணையுமே வந்து மூடத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேலே வந்து இட்டு கட்டக்கூடிய வகையிலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பதிலளித்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள், அவர் வந்து பல பதில்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த பதில்களில் இவர் வந்து ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறாருன்னா, மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன இந்த ஹதீஸுக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார். இந்த 10ஆம் நம்பர் போடுங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிற விஷயம் என்ன, ஈய நாமாக பிடித்து பானங்களில் போடுவதை நபி அவர்கள் இங்கே ஏவவே இல்லை, அதை நமக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஈ விழுந்த பானத்தை நாம் என்ன செய்வது, அதற்கு ஒரு மார்க்க சட்டத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு பேசுகிறது. ஒரு அழகான மார்க்க சட்டத்தை நமக்கு சொல்கிறது. என்ன மார்க்க சட்டம்? இரத்தம் ஓடாத உயிரினங்கள், இரத்தம் ஓடாத இந்த ஈ, கொசு, இது போன்ற இரத்தம் ஓட்டம் இல்லாத உயிரினங்கள் நம் உண்ணக்கூடிய உணவுகளில் விழுந்து இறந்து விட்டால் கூட அந்த உணவு அசுத்தமாகாது, அதை நம்ம சாப்பிடலாம் என்று எல்லா காலத்து மக்களுக்கும் இயல்பான ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதே இது இப்படி சட்டம் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம எல்லாருக்கும் கஷ்டமா போயிட்டு. சரி, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ற விஷயம் என்ன, ஈய நாமாக பிடித்து பானங்கள்ல போடுவதை நபி அவர்கள் இங்க ஏவவே இல்லை, அதை நமக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஈ விழுந்த பானத்தை நாம் என்ன செய்வது, அதற்கு ஒரு மார்க்க சட்டத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு பேசுகிறது. ஒரு அழகான மார்க்க சட்டத்தை நமக்கு சொல்கிறது. என்ன மார்க்க சட்டம்? இரத்தம் ஓடாத உயிரினங்கள், இரத்தம் ஓடாத இந்த ஈ, கொசு, இது போன்ற இரத்தம் ஓட்டம் இல்லாத உயிரினங்கள் நம் உண்ணக்கூடிய உணவுகளில் விழுந்து இறந்து விட்டால் கூட அந்த உணவு அசுத்தமாகாது, அதை நம்ம சாப்பிடலாம். இப்போ இந்த பதிலடியில் இவர் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹதீஸ் சம்பந்தமான மார்க்க சட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன வழிகாட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இரத்த ஓட்டம் இல்லாத ஈ, கொசு, அதே மாதிரி வந்து வண்டு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விழுந்து இறந்துருச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம உண்ணலாம், அதை தூக்கி போட்டு கூட தூர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போகிற போக்கில் ஒரு மார்க்க தீர்ப்பை, ஒரு ஃபத்வாவை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நாம் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோம், அது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத ஒரு தன்மையில் இவர் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொல்லி சொன்னால், எப்படியாவது இந்த ஹதீஸை என்ன பண்ணிடணும், இதை நம்ம காப்பாற்றிடணும், இந்த ஹதீஸுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறோங்கிற பேரில் ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் மேலே நம்ம இட்டு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம இதில் பார்க்குறோம். என்ன ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னால், இந்த உயிரினங்கள் இல்லாத அனைத்துமே ஹலால் என்று நம்ம மக்களுக்கு தெரியும். எதுவெல்லாம் உயிரினமாக இல்லாமல் இருக்கிறதோ, அரிசி, பருப்பு, தானியங்கள், இந்த மாதிரி எதுவெல்லாம் வந்து உயிரினங்களாக இல்லாமல் இருக்கிற தாவர வகைகளை சார்ந்த அத்துணையுமே நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. எதுவெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், விளையக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், மரங்களில் விளையக்கூடிய பழங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அத்துணை விஷயங்களுமே நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எதை தவிர நமக்கு தீங்கு தரக்கூடியவைகளை தவிர, இப்போ புகையிலையும் கூட என்னதான் தாவர வகை தான், அது நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது, அது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு ஹராம். இப்போ அரளி விதை இருக்குது, அதுவும் வந்து தாவர வகை சார்ந்தது தான் இருக்குது. அரளி விதை இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கள்ளி மரம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து வளரக்கூடிய அந்த தாவர வகையில் வளரக்கூடியதெல்லாம் கேடு தரக்கூடியதாக இருக்கிறதோ அதுவெல்லாம் நமக்கு ஹராம், தடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் உயிருள்ளவையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4 வகையாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு வகை என்னன்னு சொல்லி சொன்னோம்னா கால்நடை வகையை சார்ந்தது, ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், இது போன்ற வந்து சிங்கம், புலி, கரடி, இது மாதிரியான கால்நடைகளை சார்ந்தது. அதே மாதிரி 2வது என்னன்னு சொல்லி சொன்னால் பறவை வகைகள், காகம், அதே மாதிரி கோழி, கழுகு, புறா, இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி என்னென்ன பறவை வகைகள் இருக்கிறதோ அது ஒரு வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு வகை என்னன்னு சொல்லி சொன்னால் மீனினுடைய ஒரு வகைகள், மீன் வகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 4வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
பூச்சி வகைகள். இந்த 4 வகைகளில் முதலில் இந்த பறவை வகையினுடைய இதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், பறவை வகைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. என்ன தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க? எந்தெந்த பறவைகளுக்கெல்லாம் கூர்மையான நகங்கள் இருந்து அது வேட்டையாடக்கூடியதாக இருக்கிறதோ அது அத்துணையுமே நமக்கு ஹராம். அப்போ பறவை வகையை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் கூர்மையான நகங்கள் இருக்கணும், அந்த நகங்களை கொண்டு வேட்டையாடக்கூடியதாக இருக்கணும். அப்படி வேட்டையாடக்கூடியது நமக்கு தடுக்கப்பட்டது. அது போக மற்ற எல்லாமே நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, நாம் உண்டு கொள்ளலாம், அதை நம்ம சாப்பிடலாம், எந்த விதமான தடையும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் கோழி இருக்குது, கோழிக்கு கூட கூர்மையான நகம் இருக்குது, ஆனால் அது வேட்டையாடுமா? வேட்டையாடாது. அப்போ அந்த மாதிரியான விஷயமாக இருந்தால் நமக்கு அதை ஆகமாக்கப்பட்டது, அனுமதி அளிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். இதே கழுகு எடுத்துக்கிறோங்க, கழுகு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கூர்மையான நகம் இருக்குது, ஆனால் அது வேட்டையாடக்கூடியதாக இருக்கிறது, அதை நம்ம உண்ணலாமா? உண்ணக்கூடாது. அப்போ பறவை வகையை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் இந்த மாதிரி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதே மாதிரி கால்நடையோட வகைகளை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கெல்லாம் கோரை பற்கள் இருக்கிறதோ அது அத்தனையுமே தடை செஞ்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளான மேட்ரு. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் கோரை பற்கள் இருக்கிறதோ அந்த கால்நடை அத்துணையுமே நமக்கு ஹராம். இப்போ உதாரணத்துக்கு ஆடை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கோரை பற்கள் கிடையாது, அது தாவரங்களை உண்ணக்கூடிய தட்டை பற்களை கொண்டது, அது நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கும் கோரை பற்கள் கிடையாது, அதுக்கு தட்டை பற்கள் தான் இருக்கிறது. இதே சிங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கால்நடை தான், ஆனால் அதுக்கு கோரை பற்கள் இருக்கிறது, அதை கொண்டு அது வேட்டையாடும். கோரை பற்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ கால்நடைகளில் இரத்தங்கள் ஓட்டப்படுகின்ற கால்நடைகளில் அறுத்து உண்ணக்கூடிய அந்த மாதிரியான கால்நடைகளில் எதுக்கெல்லாம் கோரை பற்கள் இருக்கிறதோ அது அத்துணையுமே நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. தட்டை பற்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைத்தையும் நமக்கு அனுமதி அளித்து விட்டு ஒரே ஒரு விதிவிலக்கை மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன விதிவிலக்கு? கழுதையை உண்ணுவதற்கு மட்டும் நமக்கு தடை விதித்திருக்கிறார்கள். கழுதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கும் அனுமதி இருந்துச்சு. அதன் பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கழுதை உண்ணுவதற்கு தடை விதித்து விட்டார்கள். அதுக்கும் தட்டை பற்கள் தான் இருக்கும், அதுக்கு கோரை பற்கள் கிடையாது, அதுவும் தாவர உண்ணியாக தான் இருக்கிறது. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த கழுதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக தடை விதித்து விட்டார்கள். இதை தவிர மற்ற தட்டை பற்களாக இருக்கக்கூடிய கால்நடைகள் அத்துணையுமே நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது வகை. 3வது என்ன? மீன் வகையை சார்ந்தது. அது என்ன பேரில் வேணாலும் இருக்கட்டும், கடல் குதிரைன்னு இருக்கட்டும், கடல் பன்னின்னு இருக்கட்டும், என்ன பேரில், கடல் சிங்கம்னு இருக்கட்டும், கடல் புலின்னு இருக்கட்டும், என்ன பேரில் இருந்தாலும் கடலில் இருக்கக்கூடிய அத்துணையுமே நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கடல் வாழ் உயிரினங்கள் ஸ்டார் ஃபிஷ் சாப்பிடலாம், அமீபா சாப்பிடலாம். கேடு இருக்குதா இல்லையாங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கணும். கேடு இருக்குதா இல்லையான்னு சொல்லி அதை மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மற்றபடி கடலில் இருக்கக்கூடிய அத்துணை உணவுகளுமே ஸ்டார் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அமீபாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சொராவாக இருந்தாலும் சரி, எந்த நண்டாக இருந்தாலும் சரி, இறாலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது நமக்கு சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 3வது ஒரு வகை. 4வது ஒரு வகை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புழு பூச்சி தின்னலாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈ, வண்டு, கொசு, புழு, வெட்டுக்கிளி, வேறு அதே மாதிரி பட்டர்ஃப்ளை, தட்டாம்பூச்சி, இந்த மாதிரி என்னென்ன பூச்சி வகைகள் இருக்கிறதோ இது அத்துணையும் பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடுகளில் பெரும்பாலும் இதை அதிகமான சவரில் உண்ணாட்டி கூட ஒரு சில கிராமங்களில் உண்ணாலும் பெரும்பாலும் சீனாவில் இதை உண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. கரப்பானை திம்பானுங்க, பெருச்சு, அதே மாதிரி கருப்பாம்பூச்சியை திம்பானுங்க, பள்ளி திம்பானுங்க, பாம்பை திம்பானுங்க, அதே மாதிரி வெட்டுக்கிளி திம்பானுங்க, தட்டாம்பூச்சியை திம்பானுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது? மதுஹபுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பார்வைக்கு நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மாலிக் மதுஹபை பொறுத்த வரைக்கும் அனைத்தையுமே சாப்பிடலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. எது தெளிவாக தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, எது தெளிவாக ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது ஹலால்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் திங்கலாம்னு சொல்லி மாலிக் மதுஹபில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர மீதம் இருக்கக்கூடிய 3 மதுஹபுகளில் ஹனஃபி மதுஹபாக இருக்கட்டும்,
ஷாஃபி மதுஹபாக இருக்கட்டும், அகமது மதுஹபாக இருக்கட்டும், இந்த மதுஹபுகளை பொறுத்த வரைக்கும் இது அத்துணையுமே உண்ணக்கூடாது, இது எல்லாமே கேடு தரக்கூடியது என்று சொல்லி மதுஹபுகளில் இப்படி கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மார்க்கமாகாது, இது நமக்கு அவசியமும் இல்லாது. இதனால் ஒரு தகவலுக்காக சொல்லி கொண்டு இவங்க அதாவது இந்த பூச்சி, இந்த மாதிரியான கொசு, இந்த மாதிரியான இதுவெல்லாம் மாலிக் மதுஹபில் சாப்பிட்றாங்களே, அந்த மாதிரியான ஆட்களை ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், அபுதாவுதுலேயும் ஹாக்கிம்லேயும் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி தான். அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அறியாமை காலத்தை பற்றி அவங்க விவரிக்கிறாங்க. அறியாமை காலத்தில் அனைத்தையுமே நாங்கள் சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருவரும் அவருக்கு என்னென்ன விருப்பமாக இருக்கிறதோ அத்தனையுமே சாப்பிடுவார். அவராக சில விஷயங்களை விரும்பி உண்ணாமல் இருப்பார்ல. ஒருத்தருக்கு உடும்பு கறி பிடிக்காது, ஒருத்தருக்கு மீன் பிடிக்காது, ஒருத்தருக்கு நண்டு பிடிக்காது, ஒருத்தருக்கு இந்த பூச்சி பிடிக்காது, ஒருத்தருக்கு அந்த பூச்சி பிடிக்காதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எல்லாமே ஆகமாக்கப்பட்டது தான் இருந்தது. யாரெல்லாம் தனக்கு விருப்பம் இல்லாமல் தவிர்த்து கொண்டாரோ அதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு அல்லாஹ் நபியை அனுப்பினான், வேதத்தை கொடுத்தான், ஹலால் தெளிவுபடுத்தப்பட்டது, அதே மாதிரி ஹராமும் தெளிவுபடுத்தப்பட்டது. அவன் எதை ஹலால் ஆக்கினானோ அதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது, அவன் எதையெல்லாம் ஹராம் ஆக்கினானோ அதுவெல்லாம் தடுக்கப்பட்டது. இதை தவிர தெளிவுபடுத்தாதது தவிர அத்துணையுமே மன்னிக்கப்பட்டது. அப்போ அத்துணையுமே மன்னிக்கப்பட்டதுன்னா என்ன? சாப்பிட்டுக்கலாம், என்ன பண்ணலாம், உண்டு கொள்ளலாம் என்று சொல்லி இதே ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு பலகீனமான ஒரு செய்தி, அதையும் என்ன பண்ணுவாங்க, ஆதாரமாக காட்டுறாங்க. என்ன ஒரு செய்தின்னு சொல்லி சொன்னால், தபரானி மோஜமுல் கபீரில் வரக்கூடிய ஒரு செய்தி, நான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தோழமை கொண்டிருந்தேன். அப்படி தோழமை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அவங்களோட சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய நேரத்தில், அவங்க பூமியில் ஒரு புழு பூச்சி உயிரினங்களை தடை விதித்ததாக நாங்கள் கேட்கல. பூமியில் இருக்கக்கூடிய புழு பூச்சி வகைகள், வண்டு வகைகள், இது போன்ற விஷயங்களை தடை செய்ததாக நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இந்த செய்தியில் அறிவிப்பாளர் தொடரில் கோளாறு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான செய்திகளை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த புழு பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறந்து போன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் அனுமதி. இறந்ததை எதுவாக இருந்தாலும் இரண்டு தான் அனுமதி. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், மீன் வகைகள். ஒன்று என்ன, கடலில் இருக்கக்கூடிய மீன் வகைகள். கடலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற நேரத்தில் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பதிலளிக்கிறாங்க, கடல் நீர் என்பது தூய்மை செய்யத்தக்கதாகும், அதில் உள்ளவை செத்தாலும் ஹலாலாகும் என்று விடையளித்தார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்தி திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு குசைமாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ முதல் வகை என்ன, செத்ததை பொறுத்த வரைக்கும் கடலில் உயிரினங்கள் செத்து இருந்தாலும் அது நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெட்டுக்கிளி பூச்சி வகையை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரியான புழு பூச்சி வகைகளில் ஒன்று மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது, அது இறந்துருந்தாலும் சரி அது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பூச்சி வகையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அத்தனையுமே நமக்கு உண்ணுவதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அது அத்தனையுமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அது, வெட்டுக்கிளியை பொறுத்து ஜராத் என்று சொல்லக்கூடிய பூச்சி இனத்தை சேர்ந்த வெட்டுக்கிளி மட்டும்தான் நமக்கு உண்ணுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபி ஒருவர் அறிவிக்கிறாரு, நான் 6 அல்லது 7 போரில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் கலந்து கொண்டோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் வெட்டுக்கிளியே உண்டோம் என்று சொல்லி வரக்கூடிய செய்தி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கம் இறந்தது சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் இது 2 மட்டும்தான் நமக்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நேரத்தில், இந்த அப்பாஸ் அலி என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர் என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், போகிற போக்கில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள மேலே இட்டு கட்டி என்ன பண்ணுறாரு, ரத்தம் ஓடாத அனுமதி, ரத்தம் ஓடாத கொசு அனுமதி, ரத்தம் ஓடாத புழு பூச்சிகள் அனுமதி என்று சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அனுமதி அளித்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா உங்களுக்கு? எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா? இது ஈ உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, அது ஒன்று இருக்கிறாங்க
இல்லை உங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. கொசுவை என்னென்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. வண்டு சாப்பிடலாமா, வண்டு விழுந்தாலும் சாப்பிடலாமா, கொசு விழுந்தாலும் சாப்பிடலாமா, ஈ விழுந்தாலும் சாப்பிடலாமா, அது எத்தனையுமே தூக்கி போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு தூர் வாரிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி இவர் புதுமையாக ஒரு சட்டத்தை சொல்லி இதுதான் மார்க்க சட்டம்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இதுதான் மார்க்க சட்டம், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, செத்தா கூட அது திங்கலாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, ஃபத்வா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இது முதலாவதாக அவர் சொல்லப்பட்ட செய்திக்கு மறுப்பாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பதிவு செய்து கொள்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக சௌர் பிஜே அவர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இது இப்படி ஒரு செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், அதே மாதிரி அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும், இது வகியின் அடிப்படையில் சொன்னதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்களுடைய அந்த உலக அறிவின் காரணமாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறை வைத்து கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சொல்லப்பட்ட இந்த மெட்டீரியலை வைத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தால் நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லாதது என்று சொல்லி இந்த மகரந்த சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு முதல்ல நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த மாதிரி மகரந்த சேர்க்கையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை அன்றைய காலகட்டத்தில் அவங்க மதினாவுக்கு வராங்க. மதினாவுக்கு வந்த பிறகு அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தினுடைய முறைகளை பார்க்குறாங்க. அப்படி விவசாயத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் மதினாவாசிகள் இந்த பேரிச்சப்பழத்தினுடைய அந்த விவசாயத்தில் ரொம்பவுமே வல்லவர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து வைத்து கட்டி மகசூல் அதிகமாக வருவதற்கு உண்டான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அதை நீங்கள் அப்படியே இயற்கையாக விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது மகசூல் குறைஞ்ச உடனே அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய பேரித்த மரங்களுக்கு என்ன ஆனது, ஆதால் நகலிக்கும், உங்களுடைய பேரிச்ச மரங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது சகாபாக்கள் தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச முறைகளில் நாங்கள் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் அதை விட்டுட சொன்னீங்க, அதனால் மகசூல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய உலக விஷயத்தில் நீங்கள் தான் நல்லா அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இதை மையமாக வைத்து உலக விஷயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வகியில் சொன்னதாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறையில் கூட சொல்லியிருக்கலாம். அதை பார்த்து கூட என்ன பண்ணியிருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம ஹதீஸை மறுக்க வேண்டிய, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றோ ஒரு பொய்யான ஹதீஸ் என்றோ குர்ஆனுக்கு மாற்றமான முரணான செய்தி என்றோ அந்த மாதிரியாக இல்லாமல் இது அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜை வச்சு சொல்லியிருக்கிறாங்க, வகையாக சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு பீஜ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. உடனே இதுக்கு அவன் பதில் சொல்வதற்காக புகுந்த அந்த அப்பாஸ் அலி என்ன சொல்கிறான்னு முதல் கேளுங்க. இன்னொரு கேள்வியையும் இவர்கள் இந்த ஹதீஸ்ல கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னா, ஒரு பேச்சுக்கு இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் இதை இறை செய்தியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவர்களுடைய சுய கருத்தாக பல்வேறு கட்டங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர்கள் பேசிய கருத்துக்களை நம்ம மார்க்கம்ங்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க. என்ன ஹதீஸு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனத்து சஹாபாக்கள் ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் மகரந்த சேர்க்கையில ஈடுபட வைக்கிறாங்க. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நன்மையானதா தெரியலன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் இரண்டு மரங்களையும் அவிழ்த்துட்டாங்க, தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க. மகசூல் குறைஞ்சிருச்சு. உங்களுடைய மரங்களுக்கு என்ன ஆனது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் மார்க்கம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஏவினால் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். உங்களுடைய உலக விஷயம் தொடர்பாக என்னுடைய கருத்துக்களை ஏதாவது நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் உங்களுடைய உலக விஷயத்தை பற்றி நீங்கள் தான் நன்கறிந்தவர்கள். எனவே இந்த ஒரு அடிப்படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் சொல்றாங்க.
இப்ப இந்த ஹதீஸை இவங்க சுட்டி காட்டி என்ன செய்யறாங்கன்னா, உலக விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது கருத்து சொன்னாங்களான்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அது உண்மையிலே நம்முடைய நடைமுறைக்கு ஒத்து வந்தா சரியா இருந்தா நம்ம ஏத்துக்கணும். இல்லை என்றால் மனிதன்கிற அடிப்படையில் அவங்க தவறா பேசியிருப்பாங்க, அவங்க இறை தூதராக இருந்து கொண்டு இதை பேசியிருக்க மாட்டாங்க, வகி அடிப்படையில் பேசியிருக்க மாட்டாங்க, மனிதன்கிற அடிப்படையில் தவறா பேசியிருப்பாங்க. அன்னைக்கு யாராவது சித்த மருந்து வைத்தியர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, அதை கேட்டுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸையும் பேசியிருப்பாங்க, இப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க. மொத்தத்துல இந்த ஹதீஸை எப்படியாவது மறுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரி, இந்த வாதம் சரியானதா என்றால் இதுவும் தவறானது. ஏன்னா அவங்க சொன்ன அந்த பேரித்த மரம் தொடர்பான அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால் அதனுடைய முழுமையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் சஹாபாக்கள் சேர்த்து இனச்சேர்க்கை செய்யும் போது அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க அதை தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டையும் சேர்க்காதீங்க, இந்த ரெண்டையும் பிரிச்சு விட்டுருங்க, நான் கட்டளை இடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அந்த சஹாபாக்களுக்கு அங்கே கருத்து சொன்னார்களா? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. மாறாக எப்படி பேசினாங்க? அந்த நபிகளாருடைய அந்த பேச்சு தெளிவாகவே ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னா, மா அதுன்னு அன்ன தாலிக யுகனி ஷையன், இந்த விஷயம் நீங்க செய்யக்கூடிய இந்த காரியம் நன்மை தரும் என்று நான் கருதவில்லை அப்படிதான் சொல்றாங்களே தவிர இது நல்லது கிடையாது, இதை நீங்க செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட. எப்படி சொல்றாங்க? இது நன்மை தர்றதாக எனக்கு தெரியல, நான் கருதவில்லை என்றுதான் சொன்னாங்க. வேறு சில அறிவிப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் லவ் லம் தஃஅலு கான கைரன், இதை நீங்க செய்யாம இருந்தா நல்லதா இருக்குமே, இதை செய்யறது நல்லதா எனக்கு தெரியலையே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கிறது. இப்ப மக்கள் இதை செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமா லனந்து லன்னன், நான் யூகமாகத்தான் சொன்னேன், நான் உங்களுக்கு கட்டளை இட்டேனா, நான் யூகமாகத்தான் சொன்னேன். யூகம் என்பது அது சரியாகவும் இருக்கும் தவறாக இருக்கும். ஆனால் நான் உறுதிபட நான் சொன்னால், உறுதியாக சொன்னால் அதை நீங்கள் ஏற்கத்தான் வேண்டும். ஆக இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அடிப்படையில் அவர்களுடைய சுய கருத்தா பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, உறுதிப்பட பேச மாட்டாங்க, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நான் யூகமாகத்தான் சொன்னேன், இது எனக்கு நல்லதா தெரியல அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களே படிச்சு காட்டுறாங்க, ஒமா அமர்த்துக்கும் விஷயின் மின் ரஹி, என்னுடைய கருத்தாக நான் உங்களுக்கு எதையாவது கூறினால் ஏவினால். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம்ங்கிற அடிப்படையில இல்லாம அவங்களுடைய சுய கருத்தாக பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா அதை இந்த அடிப்படையில பேசிடுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எது அவங்க இறை தூதராக பேசினது, எது அவர்கள் சுய மனிதனாக சுய கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தியது, இதை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது? இதுக்கு என்ன பொதுவான ஒரு காயிதா, ஒரு பொதுவான ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா, பொதுவான ஒரு அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசின எல்லா விஷயமே வஹிதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அது வஹி இல்லை, மனிதனாக இருந்து கொண்டு பேசியது, அவர்களுடைய சுய கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இது மாதிரியான ஆதாரங்கள் கிடைக்கணும். எப்படி? இது எனக்கு நல்லதா தெரியல, எனக்கு தெரியல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பேசினாங்களோ அதுதான் அவர்கள் மனிதன்கிற அடிப்படையில் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக பேசியது. இது அல்லாமல் அவர்கள் உறுதிப்பட பேசுவது, அவர்கள் கட்டளையிட்டு பேசுவது அனைத்துமே அவர்கள் இறை செய்தியாக அல்லாஹ்வுடைய செய்தியாக அவர்கள் பேசியதுதான். இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ஈயுடைய ஹதீஸுக்கு வருவோம். ஈயுடைய ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இந்த ஹதீஸை நீங்க பொறுத்துறீங்கல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன்கிற அடிப்படையில் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த பேரித்த மர ஹதீஸ்ல பேசுற மாதிரி இங்க பேசியிருப்பாங்க. இல்ல வெளியில இந்த ஈ விழுந்துருச்சுன்னா இப்படி செய்வதுதான் எனக்கு சரியாக தெரிகிறது, அதை முக்கிய எடுத்து விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துங்கள், எனக்கு தெரிகிறது, நான் இப்படித்தான் நினைக்கின்றேன், கருதுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க? கட்டளையாக சொல்றாங்க. அந்த மாதிரி ஈ விழுந்து விட்டால் அந்த ஈயை முழுவதுமாக அந்த பானத்தில் நீங்கள் முக்குங்கள்,
சும்மலி என்சிஅஹு, பிறகு அந்த ஈயை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். நிச்சயமாக, நல்ல விளங்கிக்கோங்க. அரபு படித்தவர்களுக்கு தெரியும், நபியவர்கள் இதை யூகமாக சொல்லல, உறுதிப்படுத்தி சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி கயவர்கள் மறுப்பாங்கங்கிறதுனால தான், இதுல ஈமான் இல்லாதவர்களுக்கு சந்தேகம் வரும் என்பதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உறுதிப்படுத்தி சொன்னாங்க. அந்த ஈயுடைய இறக்கைகளில் ஒன்றில் நோய் இருக்கிறது, மற்றொன்றில் அந்த நோய்க்கான நிவாரணி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உறுதிப்பட சொன்னதுனால இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுய கருத்து கிடையாது, அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. மாறாக இல்முல் கைப், இது எப்படி சொல்ல முடியும்? நபி அவர்கள் எப்படி ஈயுடைய இறக்கையில இந்த கருத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? மனிதனாக இருந்து கொண்டு இந்த விஷயத்தை பேச முடியுமா? இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? உங்களுக்கே சொல்ல முடியலையே. இந்த ஹதீஸை மறுக்க வந்த நீங்களே ஈயுடைய இறக்கையை பத்தி எந்த தகவலையும் சொல்ல முடியலையே, ஆராய்ச்சியும் செய்யலையே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சுயமான அடிப்படையில் எப்படி சொல்லியிருப்பாங்க? ஈயுடைய இறக்கையில நோய் இருக்கு, இன்னொரு இறக்கையில மருந்து இருக்குங்கிறத எப்படி அவங்க சுயமா சொல்ல முடியும்? இது சுயமாக சொல்ல முடியாது. படைத்தவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை அவர்களால் சொல்ல முடியும். ஆக இவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதமும் என்ன, மனிதன்கிற அடிப்படையில் அவங்க சுயமா பேசியிருப்பாங்க, அதனால இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று அவர்கள் சொன்னதும் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தவறான வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல வந்து இவர் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அந்த ஹதீஸ் சம்பந்தமாக, அந்த மகரந்த சேர்க்கை ஹதீஸ் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை வந்து உறுதியாக சொல்லலை, அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கிறங்க, நீங்கள் இதை செய்யாமல் இருந்தால் நல்லதாச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கட்டளையாக இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இவருக்கு வந்து அந்த ஹதீஸ்லே வந்து பதில் இருக்குது, இவருக்கு வந்து இவருடைய அந்த அறிவுக்கு தான் அது எட்டலன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க அந்த மகரந்த சேர்க்கை ஹதீஸை பொறுத்த வரைக்கும் கட்டளையாக சொல்லாமல் இருந்தாலும் கூட சகாபாக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அது வகையாகத்தான் நினைச்சு தானே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே அதை செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க. அந்த மகரந்த சேர்க்கை மூலமாகத்தான் மகசூல் அதிகமாகும் என்பதை அவங்க சந்தேகமாக அறிந்து வைத்திருந்தார்கள் சகாபாக்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பேசக்கூடிய செய்தி இது வகையாக இருக்கும் என்று நினைத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அந்த ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ஒன்றாக சேர்ந்து கட்டக்கூடிய அந்த வேலையை விட்டு விடுகிறார்கள். விட்ட பிறகு மகசூல் குறைகிறது. மகசூல் குறைந்த பிறகு தான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன கேட்குறாங்க, உங்களுடைய அந்த மரங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இதை கட்டளையாக சொல்லலை, விருப்பத்தின்படி செஞ்சால் செய்யுங்க, செய்யாமல் போங்கிற மாதிரி அடிப்படையில் சொன்னதாகத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து விளக்குன்னு சொல்கிறீங்க. சகாபாக்கள் எப்படி என்னன்னாங்க, சகாபாக்கள் எப்படி அதன் மூலமாக அறிந்து கொண்டாங்க? அதை வந்து கட்டளையாகத்தானே எடுத்துக்கொண்டார்களா இல்லையா? அது வகையாகத்தானே எடுத்துக்கொண்டார்களா இல்லையா? அதைத்தானே நடைமுறையும் படுத்தி காட்டினார்கள். மகசூல் குறைந்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய பேரித்த மரங்களுக்கு என்ன ஆனதுன்னு கேட்கும் பொழுது, அப்பொழுது வந்து அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அந்த முறையில் நாங்கள் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் வந்தீங்க, நீங்கள் இதை செய்ய வேணான்னு சொன்னீங்க, ஆனால் நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோன்னு உடனே அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய உலக விஷயத்தில் நீங்கள் நன்கு அறிந்தவர்கள். முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 4358 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உலக விஷயத்தில் நீங்களே நன்கு அறிந்தவர்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நானும் மனிதன் தான், மார்க்க விஷயமாக நான் உங்களுக்கு ஏதேனும் கட்டளையிட்டால் அதனை வந்து இயன்றவரை நீங்கள் கடைபிடிங்க. அதே நேரத்தில் என்னுடைய சொந்த கருத்தாக நான் கூறினால் நானும் மனிதன் தான் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாங்க. 4357 செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் வரக்கூடிய நேரத்தில் எனது கருத்தை தான் நான் கூறினேன், என்னுடைய கருத்தாகத்தான் இதை கூறினேன். சகாபாக்கள் வந்து அதை வகையாக நினைத்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தெளிவுபடுத்துகிறாங்கன்னா, இது நான் என்னுடைய கருத்தாக நான் கூறினேன், அதற்காக என்னை பிடித்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் சார்பாக நான் ஏதாவது சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தமாக இந்த துவா ஓதுனீங்கன்னா இது இப்படி ஷிஃபா கிடைக்கும், அதே மாதிரி அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுனீங்கன்னா இப்படி நன்மை கிடைக்கும், இந்த மாதிரி ஆகிரத் சம்பந்தமாக, மறுமை சம்பந்தமாக, அல்லாஹ் சம்பந்தமாக நான் எதையும் சொன்னால் அதை நீங்கள் கடைபிடியுங்கள். அதே நேரத்தில்
அதை தவிர்த்து நான் வந்து அல்லாஹ் சம்பந்தமாக சொல்லாத விஷயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து அல்லாஹ் சம்பந்தமாக பொய் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க. மற்ற விஷயத்தில் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. உலக விஷயத்தில் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செயல்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வேற ஒரு அறிவிப்பில் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் சம்பந்தமாக, மகரந்த சேர்க்கை ஹதீஸ் சம்பந்தமாக இதில் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்குது. உலக விஷயமாக இருந்தால் அதில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடந்து கொள்ளலாம். நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய சொல்கிறேன், தானும் நான் மனிதனாக இருக்கிறேன், நான் ஆகிரத்தை பற்றி ஏதாவது சொன்னால், அல்லாஹ்வை பற்றி ஏதாவது சொன்னால் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏன், நான் தூதராக இருக்கிறேன். அதில் ஏதாவது சொல்லுவேன் ஆனால், மறுமை சம்பந்தமாக ஏதாவது சொல்லுவேனே ஆனால் அதை நீங்கள் உங்களால் இயன்றவரை பின்பற்றுங்கள். அதே நேரத்தில் இந்த உலக விஷயம் என்று வரக்கூடிய நேரத்தில் என்னை விட நீங்கள் நன்காக அறிந்து கொள்ள இயலும், என்னை விட நீங்கள் நன்கு தெரிந்தவர்களாக இருப்பீர்கள், அதில் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஹதீஸை எடுத்து வைத்து கொண்டு அதை கட்டளையாக சொல்லவில்லை. அதை வந்து விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொன்னாங்க. விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கிறங்க, விருப்பம் இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் சொன்னார்கள் என்று சொல்லி நீங்களாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஈனுடைய ஹதீஸை எடுத்து வைத்து அதில் வந்து என்ன வாசகம் வருகிறது, இன்னஃபி இகுதா ஜனாஹி என்று சொல்லி வரக்கூடிய, அதாவது கட்டளையாக வருகிறது. இன்ன இகுதா என்று வரக்கூடிய கட்டளையாக வருகிறது என்று சொல்லி என்ன பண்ணுறீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் என்ன கேட்குறோம்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து இன்னன்னு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் இன்னனுடைய அர்த்தம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும், கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை தாக்கீதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதா? எத்தனையோ இடத்துல நம்ம குரானை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, இன்னைக்கு வந்து நம்ம மொழிபெயர்ப்பது கிடையாது. தாக்கீதுக்காக, ஒரு உறுதிக்காக சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்கின்ற அடிப்படையில் நாம் கூட என்ன பண்ணுவது கிடையாது. ஒரு பிஜே அவர்கள் மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்தில் கூட இன்னைக்கெல்லாம் மொழிபெயர்ப்பது கிடையாது. அது வந்து உறுதிக்காக சொல்லப்படுகின்ற விஷயம். அதே நேரத்தில் கட்டளையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி இருக்குது. கட்டளையாக சொல்லப்பட்ட செய்தி என்ன செய்தின்னு சொல்லி சொன்னால், இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. அது என்ன செய்தி என்று சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் கால அமரஹும் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி லிகாயி வ யஷ்ரபு மின் அபுவாலிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். கட்டளைனே வருது. அமரஹும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். உக்குல் அல்லது உரைனா குலத்தாரில் சிலர் வந்து மதினாவுக்கு வராங்க. வந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. அவர்களுக்கு மதினாவின் தட்பவெட்ப நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே பால் கறக்கும் ஒட்டகங்களிலிருந்து சிறுநீரையும் பாலையும் பருகி கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு என்ன பண்ணாருங்க, கட்டளையிட்டார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில் 233வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ சிறுநீரை குடிக்கலாம் என்று வரக்கூடிய, மருத்துவத்துக்காக குடிக்கலாம் என்று வரக்கூடிய செய்தி நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், இதை வந்து மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலாக எப்படி வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இது அன்றைக்கு இருக்கக்கூடிய, அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழிகாட்டியிருக்கிறாங்களே தவிர இதை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். இதை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், ஒட்டகத்தினுடைய பாலை குடிக்கணும், அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடிக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறோமா? இல்லை, இந்த உலக விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்கள், என்னை விட நீங்கள் நன்கு தெரிந்தவர்கள், நானும் மனிதன்தான், அதே நேரத்தில் வந்து நான் அல்லாஹ் சம்பந்தமாக எதுவும் சொல்லியிருப்பேனே ஆனால் அதை உங்களால் இயன்றவரை பின்பற்றுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சம்பந்தமாக நான் பொய் சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் நான் மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி வகி அல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, இதை நம்ம மறுக்க வேண்டியதில்லை, இதை நாம் தூக்கி எறிய வேண்டியதில்லை. ஆனால் இது வகி கிடையாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டின் பிரகாரம் அதை நம்ம வச்சிருக்கிறோமே. அதே மாதிரி தானே சவர் பீஜ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹதீஸுக்கும் கூடுதலாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்களே, அதை ஏற்றுக்கொள்வதற்கு இவங்களுடைய உள்ளம் ஏற்பதற்கு மறுக்கிறது. அது எப்படி ஒரு பேச போச்சு, இவர் பேசக்கூடாது. அது வந்து மற்ற ஆட்கள் பேசலாம், இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க பேசலாம், டிஎன்டிஜக்காரங்க பேசலாம், அதே மாதிரி வந்து இயக்கத்துலேருந்து போனவங்க பேசலாம், அவனுங்க விளக்கம் கொடுக்கலாம், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களே பதில் சொல்லலாம். ஆனால் பிஜேபி செய்யக்கூடாது, பிஜே விளக்கம் சொல்லிடக்கூடாது. அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறையை வைத்து ஏராளமான விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய கட்டாயமா? அதுவெல்லாம் வகியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா? அதெல்லாம் செய்து காட்டியிருக்கிறார் என்பதை சிந்திக்கணுமா இல்லையா? இந்த ஒட்டகத்தினுடைய அப்போ சிறுநீரை வந்து கண்டிப்பாக
யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறார்களோ, வேறு ஊருக்கு வந்து பயணம் செய்து போகிறார்களோ, அங்கே போன உடனே ஒரு காய்ச்சல் வருகிறது, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அவங்களுக்கு செட் ஆகலை, உடனே போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லுவீங்களா, மருத்துவரை போய் அணுகுங்கள் என்று சொல்லுவீர்களா, அதற்காக வைத்தியம் பாருங்கள் என்று சொல்லுவீங்களா, இல்லை ஒட்டகத்துடைய மூத்திரத்தை குடின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? இதுக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க? அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உலக விஷயத்தில் என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்களாக இருப்பீர்கள். அப்போ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. அதைத்தான் இந்த மகரந்த சேர்க்கையினுடைய அந்த ஹதீஸில் அழகான அல்லாஹ்வுடைய தூதருடைய மாணவியினுடைய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அவ்வளவு அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வகியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வகி அல்லாதவையாக இருந்தால் அதை விட்டு விடுங்கள், உலக விஷயத்தில் நீங்கள் நன்கு தெரிந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி வழிகாட்டி இருக்கிறாங்க. அது இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் ஹதீஸில் வந்து தெளிவாக தெரிகிறது. இப்படியே வருகிறது அந்த ஹதீஸில். இப்போ அமரஹும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன கட்டளை? உனக்கு உடம்பு சரியில்லையா, இந்த மாதிரி கிளைமேட் ஒத்துக்கடலையா, அதனுடைய பாலை குடி, அதனுடைய மூத்திரத்தை குடி. அப்போ அந்த ஃபத்வாக்களை இன்றைக்கி நம்ம கொடுப்போமா? இந்த கள்ள சலப்புகள் கொடுப்பாங்களா? இல்லை இந்த கள்ள சலப்பினுடைய ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய சவுதியினுடைய சல்லிக்கு சிங்கி அடிக்கக்கூடிய இந்த அப்பாஸ் சொல்லுவாரான்னு கேட்டால் சொல்ல மாட்டார். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்களுக்கு போரில் ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த கறியை பொசுக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மருந்து போடுவாங்க. ஏதாவது ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு, பற்கள் உடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாய்கள், அதே மாதிரி ஈச்சமரம், அந்த குச்சிகள், அதுவெல்லாம் போட்டு பொசுக்கி அதை எரித்து அதில் வரக்கூடிய அந்த சாம்பல்கள் எல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்த போக்கை கட்டுப்படுத்துவாங்க. இன்றைக்கி நீ வந்து இதுதான் நபி வழி மருத்துவம்னு சொல்லி சொல்லுவியா? உனக்கு அடிபட்டுருச்சு, ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மண்டை உடஞ்சிருச்சு, கபாலம் திறந்துருச்சு, உடனே நீ கறியெல்லாம் பொசுக்கி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் வழிகாட்டி இருக்கிறாங்க, இப்படி தான் வகி அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் வந்து இப்படி நீங்கள் மருத்துவம் பாருங்கன்னு சொல்லுவியா? இல்லை அதுவெல்லாம் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை, அன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறை, அன்றைக்கு இருக்கக்கூடிய சித்த மருத்துவ முறை, அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கி தான் நவீனமாக வந்துருச்சு, டிஞ்சர் வந்துருச்சு, பஞ்சர் வந்துருச்சு, தையல் போடக்கூடிய முறைகள் வந்துருச்சு, எக்ஸ்ரே வந்துருச்சு, ஸ்கேன் வந்துருச்சு, ஊசி வந்துருச்சு, வலி கூட அறியாத வகையில் வந்து உண்டான மருத்துவங்கள்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி அதை நீ செய்வியா? அது கொஞ்சம் அது பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருப்பதிலிருந்து இது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. என்ன தெளிவாக வழிகாட்டியிருக்கிறாங்க? நான் மார்க்கம் சம்பந்தமாக, அல்லாஹ் சம்பந்தமாக, ஆகிரத்து சம்பந்தமாக, மறுமை சம்பந்தமாக வகியின் அடிப்படையில் சொல்லுவேனே, ஆனால் அது நீங்கள் இயன்றவரை பின்பற்றுங்கள். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும், உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பொதுவான கட்டளை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். இந்த கள்ள சலப்புகளை நீங்கள் சரியான மக்கள் என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ளணும். இவனுங்க வந்து ஒரு ஆளை எதிர்க்கணும், அதே மாதிரி சத்தியத்தை எதிர்க்கணும், அவனுடைய வழிகட்ட கொள்கைக்கு ஆட்களை பிடிக்கணும், அந்த டிக்டாக்கை போடக்கூடியவன், அதே மாதிரி மீசம் உழைக்காதவன் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் எல்லாம் பிடித்து வைத்து கொண்டு பார்த்தீர்களா வழிகேடார்கள், அதிசய மறுத்து விட்டார்கள் அப்படின்னு உசுப்பேற்றி நடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர அதெல்லாம் இன்னும் பின்னாடி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வாதங்கள்லாம் இவர் திட்டி இருக்கிறாரோ, ஆரம்பத்தில் துவக்கத்தில் இவர் மார்க் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த பதிலுக்கு உண்டான மறுப்பில் நம்ம சொல்கிறோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி பேசியிருக்கிறாரோ அதெல்லாம் பின்னாடி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அப்போ அந்த அந்த இவங்களுடைய அந்த இதுக்கு ஆட்பட்டு விடாமல், இவங்களோட சூழ்ச்சியில் விழுந்து விடாமல் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதல் விஷயத்தை நிறைவு செய்கிறேன்.